வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு வார ராசி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில் ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வார ராசி பலன்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் டேரட் பிரசனம் மூலமாக பார்க்க போகிறோம். இந்த டேரட் பிரசனம்ன்றது பார்த்திங்கன்னா முழுமையாக நம்மளுடைய தெய்வீக சக்தியின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பலன்களாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை போட்டு உங்களுக்கு என்ன தேவைகள் நிறைவேறணும். சில பேர் ரொம்ப மன கஷ்டத்திலேயே இருப்பீங்க. அது எந்த மன கஷ்டம்ன்றது உங்களாலேயே நினைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஏதோ ஒரு துன்பங்களும் துயரங்களும் உங்களை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய தெய்வத்தினுடைய கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஒரு பதிவுகள் கண்டிப்பாக அந்த பிரசன்னம் மூலமாக உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு விதமான, அதாவது தொழில் சம்பந்தமாக, வேலை சம்பந்தமாக இப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணி சொல்லியிருக்கிறோம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் இந்த சேனலில் வந்துட்டுருக்கும். மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த வார பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசி என்பர்கள் பொதுவாகவே நல்ல விஷயத்தில் ஈடுபடக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் புதுசாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவர்களுக்கு அந்த தொழில் செஞ்சிட்டு இருந்தாலும் வேலையில் இருந்தாலும் சரி, அந்த எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை விரும்புவர்கள் நம்ம மேஷராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மேஷராசி என்பர்களுக்கு தொழில் அமைப்புகள் இந்த வாரம் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது? தொழிலில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வுன்றது கிடைக்கும். உங்களுக்கு கடன் ஏதாவது வர வேண்டியது இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது வரக்கூடிய ஒரு நேரம். தொழிலில் இருக்கக்கூடிய வழக்குகள் தீரக்கூடிய ஒரு நேரம். அடுத்து தொழிலில் ஏதாவது நீண்ட நாளாக உங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்காம இருக்கு அப்படின்னா இந்த வாரத்திலேருந்து அதற்குண்டான ஒரு நிவர்த்திகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்க போகுது? வெளிநாட்டில் வேலை செஞ்சாலும் சரி, இந்தியாவில் வேலை செஞ்சாலும் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத ஆசைகள் வரக்கூடிய ஒரு நேரம். அந்த ஆசைகள்னால கெட்ட பேரு அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்க போகுது. குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எந்த மாதிரியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்துல இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய ஆளுமை திறனை அதிகப்படியாக போட்டு குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தை பார்க்கறதுல மிக பெரிய அளவுக்கு ஒரு ஆயத்தம் எடுக்கக்கூடிய ஒரு வாரம். ஏதாவது ஏன்னா அடிக்கடி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன நிவர்த்தி அப்படின்ற மாதிரியாக அந்த நிவர்த்திகளை தேடி செல்லக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக எல்லாரும் கேட்டுறதுக்கு ஒரு விஷயமாக நம்ம ஷேர் மார்க்கெட் இந்த வாரம் இந்த ராசி என்பர்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு உயர்வு இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு. அதனால கொஞ்சம் கவனமாகவும் போடுங்க. ஷேர் மார்க்கெட்டில் போடுறவங்க இந்த வாரத்துக்குள்ளான ஒரு எக்ஸ்பைரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க பணம் போட்டு நல்ல ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் பெண்களுக்கு, இந்த ராசி பெண்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இந்த வாரத்துல? பெண்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றிகள், அந்த வேலையில ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான தருணம். அடுத்து உங்களுக்கு உண்டான திருமண உறவுகளை நீங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து உங்க தொழில்ல நிறைய புது வளர்ச்சிகள்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த வாரத்துல இந்த மேஷ ராசி என்பர்கள் நிறைய விஷயத்துல சில விஷயங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரம். அதே மாதிரி பண வரவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்துல ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு? வேலை செய்கிற இடத்துல நிறைய போட்டி பொறாமைகள், பாலிடிக்ஸு, அடுத்து உங்களை எப்படி வீழ்த்துறது, இந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு வாரமாக தான் இருக்கும். இதை நீங்கள் வெளியில் சமாளித்து தான் வரணும். இதற்காக நீங்கள் வேலையை விடணுன்ற ஒரு அவசியம் இந்த வாரத்தில் கிடையாது. நிறைய பேர் ஏற்கனவே நாங்கள் வேலையை விட போகிறோம், ஏன்னா எங்களுக்கு இந்த மாத இறுதியோட எங்களுக்கு வேலையை விடக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். தொழில் செய்யக்கூடியவர்கள்
என்பவர்களுக்கு இந்த வாரத்துல பார்ட்னர்ஷிப் தொழிலா செய்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். பார்ட்னர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த தொழிலுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். எல்லா பார்ட்னர்ஸுமே ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஆர்டர்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த ரிஷப ராசி குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள், குடும்பத்துல பண புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், ஒரு இடத்துல கடன் வாங்கி இன்னொரு இடத்துல கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல எதிர்பார்த்த பண வரவுகள், நீங்க யார்கிட்டயாவது கடன் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த வாரம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு ஷேர் மார்க்கெட் இந்த வாரம் எந்த மாதிரியா இருக்க போகுது, ஷேர் மார்க்கெட்ல ரிஷபராசி என்பர்கள் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இந்த காலகட்டம் ரொம்ப உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு அதுல வீழ்ச்சிகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டை ரொம்ப கவனமா செயல்படணும். அடுத்து பாத்தீங்கன்னா காதல் இந்த மாதிரியான விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். காதல்னால மிக பெரிய ஒரு தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு வாரமாகவும் இருக்க போது. இந்த காலகட்டத்துல பெண்களுக்கு இந்த வாரம் எந்த மாதிரியா இருக்க போது, பெண்கள் நிறைய ஒரு முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம், உங்களுக்காக சில வாய்ப்புகள் இந்த வாரத்துல காத்துட்டு இருக்கு. அந்த வாய்ப்புகளை தேடி நீங்க நகரும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உண்டான வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த வாரத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நிறைய நிதானமாக யோசிச்சு செயல்படக்கூடிய ஒரு வாரமாகவும் தான் இருக்கும். மிதுன ராசி என்பர்களுக்கு, மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னோர்கள் ஆசிர்வாதம்ன்றது இந்த காலகட்டம் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு வேலையில நிறைய சிக்கல்கள், வேலையை விடக்கூடிய ஒரு ஃபோர்ஸபிளான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க. இந்த நேரத்துல யார் மூலமாவது உங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி வெளியிடத்துலையும் சரி யாராவது ஒரு நபர் மூலமாக உங்களுக்கு அந்த உதவிகள்ன்றது கிடைக்கும். அடுத்து வேற வேலைக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் மூலமாக போகக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா தொழில்ல நிறைய அமைப்புகள் நல்ல சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்கு. புது புது வாய்ப்புகள் வரும். அந்த புது வாய்ப்புகளை நீங்க அழகாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரம், நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டின்றது இந்த காலகட்டம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கு. அதே சமயத்துல தொழிலாளிகள் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானத்தையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம், தொழிலாளிகளுக்கு தேவையான ஒரு இன்சென்டிவ் அந்த மாதிரியான ஒரு ஊக்கத்தொகையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த வாரம் இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியா இருக்க போகுது, குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த மிதுன ராசி என்பர்களுக்கு குடும்பத்துல நிறைய ஒரு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிறவர்களுக்கு அதிகப்படியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது, அதாவது எங்க அவங்க என்ன செய்யணும் ஆசைப்படுறாங்களோ அது எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நேரம், பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு நிம்மதியின்மை இதனால வருமானத்தினால அதிகரிக்க, அதாவது அந்த நிம்மதியின்மை குறைந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் மிதுன ராசி பெண்களுக்கு எந்த மாதிரியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் நிறைய ஒரு விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு நேரம், தனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய புது முயற்சிகள் எல்லாமே நல்ல வருமானமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கும். தொழிலெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா பெண்கள் இந்த காலகட்டம் அந்த தொழில் மூலமாக நிறைய வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம், வேலையில ஒரு அங்கீகாரம் மதிப்பு எல்லாமே பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. மிதுன ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல நிறைய தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க. இவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னா ஷேர் மார்க்கெட்ல பெரிய அளவுக்கு லாபமும் இருக்காது நஷ்டமும் இருக்காது. நீங்க ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட்டையும் எடுக்க முடியாது. அதே மாதிரி போட்ட காசும் நஷ்டம் அடையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுவும் இருக்காது. ஏதோ ஒரு நடுநிலைமையான ஒரு டைம் தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த வாரத்துல மொத்தத்துல ஒரு நல்ல ஒரு ஏற்றங்களும் ஒரு புதுவிதமான ஒரு அனுபவங்களையும் பெறக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுக்கும் டாரட் பிரசன்னம் மூலமாக
மூலமாக நம்ம அந்த வார ராசி பலன்களை பார்த்துருக்குறோம். இதில் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒரு நல்ல ஒரு நிவர்த்தின்றது கண்டிப்பாக கிடைச்சிருக்கோம் எல்லாருக்குமே. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் டேரட் பிரசனம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதற்குண்டான முழு விவரங்களும் உங்களுக்கு தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.